பேருந்தில் குட்கா புகையிலை பொருட்களை கடத்தியதாகவும் பேருந்து வசூலை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டதாகவும் பொய்யான புகார் அளித்த போக்குவரத்து மேலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் இதற்கு தூண்டுதலாக இருந்த சோதனை ஆய்வாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது அளிக்கப்பட்ட புகாரை ரத்து செய்ய வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 14ஆம் தேதி அதிகாலையில் பெங்களூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு அரசு பேருந்தை செங்கம் பேருந்து நிலையத்தின் ஆய்வாளர் சரவணன் மற்றும் சங்கர் ஆகிய இருவரும் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் பேருந்தில் குட்கா புகையிலை பொருட்கள் கடத்தி வந்துள்ளது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து பேருந்து ஓட்டுநர் பன்னீர்செல்வம் மற்றும் நடத்துனர் சம்பத் ஆகியோர் பேருந்தை செங்கம் காவல் நிலையத்திற்கு கொண்டு போக வேண்டும் என கூறிய நிலையில் ஆய்வாளர்கள் சரவணன், சங்கர் ஆகியோர் கட்டாயமாக பேருந்தை திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்து திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் அனைத்து பயணிகளையும் இறக்கிவிட்டுள்ளனர். பின்னர் பேருந்தை திருவண்ணாமலை பணிமனை 3 பணிமனைக்கு எடுத்துச் சென்று ஒரு சாக்கு மூட்டையில் குட்கா புகையிலை பொருட்களை அடுக்கி வைத்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் ஆகியோரை பேருந்தின் முன்பாக நிற்க வைத்து புகைப்படம் எடுத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் திருவண்ணாமலை தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வலியுறுத்தினார்கள். சோதனை ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் சங்கர் மற்றும் மண்டல மேலாளர் கோபாலகிருஷ்ணன் தவறான புகாரை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது புகார் அளிக்கும் நடவடிக்கைகளை அறிந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்திக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கலந்தாய்வு கூட்டத்தில் இருந்ததால் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களால் சந்திக்க முடியவில்லை மற்றும் புகார் தரவும் முடியவில்லை. அதற்குள் சோதனை ஆய்வாளர் மற்றும் பொது மேலாளர் ஆகியோர் செங்கம் காவல் நிலையத்தில் பேருந்து வசூல் தொகையினை ஓட்டுநர் பன்னீர்செல்வம் மற்றும் நடத்துனர் சம்பத் ஆகியோர் எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டனர் என பொய் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து இருவர் பெயரிலும் செங்கம் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையில் இன்று திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தொழிற்சங்க ஊழியர்கள் பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது வேண்டுமென்றே பொய் புகார் அளித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு போக்குவரத்து பொது மேலாளர் கோபாலகிருஷ்ணனுக்கு மற்றும் சோதனை ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் சங்கர் ஆகியோர் செயல்படுவதாக புகையிலை கண்டுபிடித்தவுடன் செங்கம் காவல் நிலையத்திற்கு பயணிகளுடன் பேருந்து கொண்டு சென்றிருந்தால் புகையிலையை யார் கடத்தி வந்தது என்று அப்போதே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் என்றும், ஆனால் இவர்கள் செங்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு பேருந்து கொண்டு வந்து பயணிகளை இறக்கிவிட்டு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது பொய்யான ஒரு புகாரினை செங்கம் காவல் நிலையத்தில் அளித்துள்ளனர் என்றும், இது போக்குவரத்து நிர்வாகத்திற்கு பழிவாங்கும் செயலாக உள்ளதாகவும், மேலும் இது குட்கா புகையிலை பொருட்கள் கடத்துவதற்கு சோதனை ஆய்வாளர் சரவணன் மற்றும் சங்கர் மற்றும் பொது மேலாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் உடந்தையாக இருப்பார்களோ என்று தங்களுக்கு சந்தேகம் ஏற்படுவதாகவும், ஆகவே பணிமனையில் இருந்து பொய்யான காரணம் கூறி அவர்களின் தவறுகளை மறைக்க ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது பொய் புகார் அளித்து அதன் பேரில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை ரத்து செய்து அவர்களை விடுவிக்குமாறு, மேலும் தற்போது வரை தங்களை பேருந்துகளை இயக்க வேண்டாம் என வாய்மொழி உத்தரவாக போக்குவரத்து பொது மேலாளர் கோபாலகிருஷ்ணன் அறிவித்துள்ளதை ரத்து செய்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் மீண்டும் பேருந்தை இயக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணன் தெரிவித்தார். இதுகுறித்து இன்று திருவண்ணாமலை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் ஒன்று திரண்டு அளித்தனர். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்க மேல போட்ட எங்க ஓட்டுநர் நடத்துனர் மேல போட்ட வழக்கு எஃப்ஐஆர் ரத்து செய்து கொடுக்கணுன்றதுக்கோசம் இன்னைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எங்களுடைய மறுப்பு செய்தியை கொடுக்கிறோம். அது தொடர்பா அதே சமயத்தில் வாய்வழி உத்தரவாக எங்களுக்கு பணிமனையில டியூட்டி வழங்கப்படலை, எந்த சஸ்பெண்ட் ஆர்டரும் கொடுக்கல, ஆனா டியூட்டியும் கொடுக்கல. இது கிளை மேலான வாய்வழி உத்தரவு தான் நிர்வாக ரீதியாக எங்க மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாதோ அது தொடர்பாக இந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுறதுக்கோசம் இன்னைக்கு ஐயாவை பார்க்கறதுக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். யூனியனா வந்திருக்கிறவங்க பூராமே டிரைவர் கண்டக்டர் தாங்க, இதுல வேற யாரும் கிடையாதுங்க.